வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதல் தலைப்புச் செய்திகளை காணலாம். கற்பனை செய்ய முடியாத துயரம். விமான விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்த பிறகு பிரதமர் மோடி பதிவு. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலால் கச்சா எண்ணெய் விலை அதிரடி உயர்வு. ஆபரேஷன் ரைசிங் லயன் எதிரொலி. தன்னை இளைய காமராஜர் என அழைக்க வேண்டாம். தவிக தலைவர் விஜய் வேண்டுகோள். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். இந்தியாவில் விமான சேவை பாதிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கற்பனை செய்ய முடியாத துயரம் என்று விமான விபத்து குறித்து பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். பிரதமர் மோடி விமான விபத்து நடந்த இடத்தை பார்வையிட இன்று குஜராத்தின் அகமதாபாத்திற்கு வருகை தந்தார். அகமதாபாத் விமான நிலையத்தில் பார்வையிட்ட பிரதமர் மோடி அதிகாரிகளுடன் பேசினார். விமான சேவைகள் வழக்கம் போல் செயல்படுவதாக பிரதமர் மோடியிடம் அதிகாரிகள் விளக்கினர். பின்னர் விமானம் உருக்குலைந்து கிடக்கும் இடத்தில் நடக்கும் மீட்பு பணிகளை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் பிழைத்த நபரை மருத்துவமனைக்கு சென்று பார்த்த பிரதமர் மோடி அவரிடம் நலம் விசாரித்தார். இந்த நிலையில் விமான விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்த பிறகு பிரதமர் மோடி இது கற்பனை செய்ய முடியாத துயரம் என்று பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல்கள் என்றும் கற்பனை செய்ய முடியாத இந்த துயரத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுடன் எண்ணங்கள் உள்ளன என்று அதில் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் கச்சா எண்ணெய் விலை 12% உயர்த்தப்பட்டு பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. ஈரானில் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் தொடங்கியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேல் விமானப்படை ஈரானுக்குள் தாக்குதலை நடத்தி வருகிறது. ஈரானில் அணு நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை ஈரான் நடத்த வாய்ப்புள்ளது. இதனால் இஸ்ரேல் அவசர நிலையை அறிவித்துள்ளது. மேலும் இந்த போர் காரணமாக சர்வதேச சந்தைகள் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை 12%க்கும் அதிகமாக உயர்ந்துள்ள நிலையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $77 என்ற நிலையை எட்டியுள்ளது. போர் பதற்றம் அதிகரிக்கும் பட்சத்தில் விலை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தி வருவதால் இந்தியாவில் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இஸ்ரேல் பயங்கரமான வான்வழி தாக்குதலை நிகழ்த்தியுள்ளது. தெஹ்ரானில் உள்ள ராணுவ தளவாடங்கள், உற்பத்தி நிலையங்கள், அணுசக்தி நிலையங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் கடும் தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதல் நடவடிக்கை தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்ததால் நாடு முழுவதும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் ஈரானில் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டு அந்நாட்டின் வான்வெளி மூடப்பட்டுள்ளது. அதேபோல் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தும் என்பதால் இஸ்ரேலும் தனது வான்வெளியை மூடியுள்ளது. இதன் காரணமாக ஈரான் இஸ்ரேல் வழியாக இந்தியாவுக்கு வரும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து புறப்பட்ட விமானங்கள் திரும்பி வருவதாகவும் லண்டன், நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களில் இருந்து தில்லி நோக்கி வரும் விமானங்கள் ஈரான் வான்வெளியை தவிர்த்து மும்பைக்கு மாற்றி அனுப்பப்பட்டிருப்பதாகவும் ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் நாடு முழுவதும் பல்வேறு விமான நிலையங்களில் இருந்து ஈரான் வழித்தடத்தில் செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தன்னை இளைய காமராஜர் என அழைக்க வேண்டாம் என்று தவிக தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை நேரில் சந்தித்து தவிக தலைவர் விஜய் கடந்த 2 ஆண்டுகளாக ஊக்கத்தொகை வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த ஆண்டு முதற்கட்டமாக 88 தொகுதிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு கல்வி விருது வழங்கும் விழா கடந்த 30ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து 84 தொகுதிகளை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கும் விழா மாமல்லபுரத்தில் கடந்த ஜூன் 4ஆம் தேதி நடந்து முடிந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து விழாவில் பேசிய விஜய் தன்னை இளைய காமராஜர் என அழைக்க வேண்டாம் என்றும் கல்வி விருது வழங்கும் விழாவில் 2026 தேர்தலை பற்றி பேச வேண்டாம் என கூறிய அவர் பள்ளி மற்றும் ஆசிரியர்கள் பற்றி மட்டுமே மேடையில் பேசுமாறும் மாணவர்களுக்கு விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த 2026 பற்றியோ இந்த காமராஜர், இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ், உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க, மற்ற விஷயங்கள் பேசுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க. தேங்க்யூ. பாஜக அரசை கண்டித்து வருகிற 18ஆம் தேதி
திமுக மாணவரணி சார்பில் மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவியல் பூர்வமாக கீழடி அகழாய்வுகள் நிரூபிக்கப்பட்ட பிறகும் அதை ஏற்று ஆய்வை வெளியிட மறுக்கும் பாஜக அரசை கண்டித்து வருகிற ஜூன் 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு திமுக மாணவரணி சார்பில் மதுரை வீரகானு சுற்றுச்சாலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக மாணவரணியின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர் நிர்வாகிகள் மற்றும் கல்லூரி மாணவர் அமைப்பின் நிர்வாகிகள் பங்கேற்று போராட்டத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்துக்கு தண்ணீர் திறப்பு வினாடிக்கு 10,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று தண்ணீர் திறந்து வைத்தார். முதலில் வினாடிக்கு 3,000 கன அடி தண்ணீர் அணையின் மேல்மட்ட மதகு வழியாக வெளியேற்றப்பட்டது. பின்னர் 12 மணியளவில் தண்ணீர் திறப்பு 5,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்ட நிலையில் இரவு 8 மணி முதல் பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு வினாடிக்கு 10,000 கன அடியாக அதிகரித்து திறக்கப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு உள்ளதால் தற்போது நீர்மின் நிலையங்கள் மூலம் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது. மேட்டூர் அணையில் திறக்கப்பட்டுள்ள இந்த தண்ணீர் நாளை மறுநாள் கல்லணையை சென்றடையும். இந்த நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 114.89 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 6,896 கன அடி தண்ணீர் வந்து கொண்டு இருந்தது. அணையில் இருந்து வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர்வீழ்ச்சிகளில் அதிகப்படியான நீர் வருவதால் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் விழுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்து அறிவித்துள்ளது. தூத்துக்குடியில் மாநகராட்சி சார்பில் செயற்கை புல் தரை விளையாட்டு மைதானத்தை கனிமொழி எம்பி திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் வ.உ.சி. கல்லூரி செயற்கை புல்தரை மைதானம் திறப்பு விழா தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு செயற்கை புல்தரை விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து விளையாட்டு வீரர்களிடம் கலந்துரையாடி வாலிபால், இறகுப்பந்து, கிரிக்கெட் உள்ளிட்ட விளையாட்டினை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த உடற்பயிற்சி சாதனங்களை கனிமொழி எம்பி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் பார்வையிட்டனர். இதில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான், துணை மேயர் ஜெனிட்டா உட்பட பலர் கலந்து கொண்டனர். தென்காசி அருகே முதியோர் இல்லத்தில் உணவு ஒவ்வாமையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரத்தில் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த இல்லத்தில் வசித்து வந்து 11 பேருக்கு உணவு அருந்திய பிறகு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனால் சங்கர், கணேஷ், முருகம்மாள், அம்பிகா ஆகிய 3 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். மேலும் 8 பேர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் மேலும் ஒரு மூதாட்டி சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மரணமடைந்தார். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக உணவு பாதுகாப்பு துறையினர், சுகாதாரத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மோடியின் 11 ஆண்டுகால ஆட்சியில் இந்தியா அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டுள்ளதாக பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் காந்தி தெரிவித்துள்ளார். தென்காசி யோகா டவர் கூட்டரங்கில் பாஜக சார்பில் அரசின் சாதனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லும் வகையிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி தலைமை வகித்தார். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் காந்தி சிறப்புரையாற்றி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உலக பொருளாதாரத்தில் 10வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 4வது இடத்திற்கு உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். முருகன் மாநாடு முருகர் குறித்த மாநாடை தவிர அரசியல் மாநாடு இல்லை என்று முருகரின் பெருமையை உலக அளவிற்கு கொண்டு செல்ல இந்த மாநாடு நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். காஷ்மீரத்தின் பகல்காம் என்கின்ற இடத்தில் பாகிஸ்தானிலே இருந்து பயிற்சி பெற்ற தீவிரவாதி 26 நமது நாட்டினுடைய மக்களை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் துப்பாக்கி சுடுகின்ற பொழுதும் பெண்களுடைய கண்ணீர் அவலக்குரல் கேட்ட பிறகு கூட அந்த கல்லஞ்சக்காரர்கள் துப்பாக்கியால் சுட்டு கொன்று 26 பேர்களை கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக 6 மாதங்களான புதுமண தம்பதிகள் உட்பட அவர்களது குங்குமமும்
அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் மதவாதிகளுக்கு, தீவிரவாதிகளுக்கு மதம் இருக்க முடியாது. ஆனால் மதத்தை கேட்டு 26 பேர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் பாரத பிரதமர் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் தான் உலக நாடுகளுக்கெல்லாம் இந்தியாவினுடைய இராணுவ வலிமையும், இந்தியாவினுடைய தொழில்நுட்பங்களும், இந்தியாவினுடைய ராஜதந்திர முறைகளும் மிக தெளிவாக தெரிகிறது. ஏப்ரல் 22ஆம் தேதி 26 பேர்கள் கொன்னாலும் 7ஆம் தேதி, அடுத்த மாதம் 7ஆம் தேதி தமிழ்நாட்டின் மேன்மை பெருமைகளுக்கு இடமளிக்காத கட்சியாக பாஜக திகழ்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் திமுக சார்பாக மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அப்போது பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் திமுக ஆட்சியின் செயல் திட்டங்களை எடுத்துரைத்தார். பாஜக அரசு ஒவ்வொரு வழியிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிராக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இதையடுத்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தமிழ்நாட்டின் மேன்மை பெருமைகளுக்கு இடம் அளிக்காத கட்சியாக பாஜக திகழ்வதாக கூறினார். இரும்பு கம்பிகளின் வலிமை இழப்பால் சென்னை மெட்ரோ ரயில் பாலத்தில் விபத்து ஏற்பட்டதாக மெட்ரோ மேம்பால பணி இயக்குநர் அர்ஜுன் தெரிவித்துள்ளார். சென்னை பூந்தமல்லி முதல் கிண்டி வரையிலான மெட்ரோ ரயில் மேம்பால பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் நேற்றிரவு மெட்ரோ ரயில் மேம்பாலத்தின் கீழ் பெரிய தூண் ஒன்று உடைந்து கீழே விழுந்த விபத்தில் காட்டுப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் அதிகாரிகள் குழு விபத்து ஏற்பட்ட பகுதியை இன்று காலை நேரில் ஆய்வு செய்தனர். மெட்ரோ ரயில் பாலத்தில் இரும்பு கம்பிகளின் வலிமை இழப்பால் விபத்து ஏற்பட்டிருப்பதாக பணி இயக்குநர் தெரிவித்துள்ளார். பின்னர் மெட்ரோ மேம்பால பணி இயக்குநர் அர்ஜுன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இரும்பு கம்பிகளின் பலவீனத்தால் விபத்து ஏற்பட்டதாகவும் வெல்டிங்கில் உடைப்பு ஏற்பட்டதாலும் விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தனர். மேலும் இதில் உயிரிழந்த நபருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக தமிழக அரசு வழங்கியுள்ளது. கடலூர் அருகே 14 நாட்கள் கால அவகாசம் கொடுத்து வேலைநிறுத்த நோட்டீஸை ஒப்பந்த ஊழியர்கள் வழங்கியுள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் பணிபுரிந்து வரும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி NLC ஜீவா தலைமையில் வேலைநிறுத்த நோட்டீஸை வழங்க சீருடை பேரணியாக சென்றனர். 14 நாட்கள் கால அவகாசம் கொடுத்து வேலைநிறுத்த நோட்டீஸை வழங்கியுள்ளனர். மேலும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் குடும்பத்துடன் தங்களது குடும்ப அட்டையை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தனர். கீழ்பெண்ணாத்தூர் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருவண்ணாமலை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலைகள் நாரியமங்கலத்தில் இருந்து கீழ்பெண்ணாத்தூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் விவசாயி பழனி என்பவரும், திருவண்ணாமலையில் இருந்து சென்னை நோக்கி மற்றொரு இருசக்கர வாகனத்தில் முனுசாமி என்பவரும் வந்துள்ளனர். இருவரது இருசக்கர வாகனங்களும் நாரியமங்கலம் கூட்ரோடு அருகே எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த பழனி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியானார். மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த முனுசாமிக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. தகவலிருந்து வந்த காவல்துறை இவர்களை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்தை குறித்து கீழ்பெண்ணாத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அருகே தாழம்பூரில் அக்னி பொறியியல் கல்லூரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ட்ரோன் உற்பத்தி மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை அருகே தாழம்பூரில் அக்னி பொறியியல் கல்லூரியில் பாரத ட்ரோன் சங்கத்துடன் இணைந்து புதிய ட்ரோன் உற்பத்தி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் அக்னி ஏரோஸ்பேஸ் நிறுவன தலைவர் அக்னீஸ்வரன் தலைமை தாங்கினார். மத்திய கிராமப்புற மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் கமலேஷ் பஸ்வான் கருடா ஏரோஸ்பேஸின் புதிய வேளாண் ட்ரோன் உள்ளூர் மயமாக்கல் உற்பத்தி நிலையத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கமலேஷ் பஸ்வான் பேசும்போது கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் இந்த உற்பத்தி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி ஆகியவற்றிற்கான ஒருங்கிணைந்த மையத்தின் தொடக்கம் இந்தியாவின் ட்ரோன் துறையில் கருடா ஏரோஸ்பேஸின் முன்னெடுப்பை காட்டுவதாக கூறினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முனியப்பன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அணை முனியப்பன் கோவில் சரபகா நதியின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த இக்கோவிலில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் மீண்டும் கோவிலை புதுப்பிக்கும் பணி கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தொடங்கி புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்தது. இதனையடுத்து கடந்த 1ஆம் தேதி முகூர்த்த கால் நடுதல், முளைப்பாறு இடுதலுடன் தொடங்கிய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் ஓமலூர் மற்றும்
சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்டு அனைத்து பக்தர்களுக்கும் திருக்கோவில் சார்பில் அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் திருப்பூர் சேலம் அணிகள் இன்று மோதுகிறது. 8 அணிகள் இடையிலான 9வது டிஎன்பிஎல் T20 கிரிக்கெட் தொடர் கோவையில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில் இந்த தொடரில் நேற்று ஓய்வு நாளாகும். தொடர்ந்து தொடரின் 2வது கட்ட லீக் ஆட்டங்கள் இன்று முதல் சேலத்தில் ஆரம்பமாகிறது. வருகிற 19ஆம் தேதி வரை அங்கு 9 ஆட்டங்கள் நடைபெற உள்ளது. வாழப்பாடியில் உள்ள சேலம் கிரிக்கெட் பவுண்டேஷன் மைதானத்தில் இன்று நடைபெறும் 9வது லீக் ஆட்டத்தில் சேலம் ஸ்பார்டன்ஸ், திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் மோதுகின்றன. இந்த ஆட்டமானது இந்திய நேரப்படி இரவு 7:15 மணிக்கு தொடங்குகிறது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 3 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வடக்கு ஆந்திர, தெற்கு ஒரிசா பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும், திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 195 ரூபாய் அதிகரித்து 9295 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1560 ரூபாய் அதிகரித்து 74360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 81120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 120 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தங்கம், வெள்ளி விலையின் வரலாறு காணாத உயர்வால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். மும்பை பங்கு சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 705 புள்ளிகள் குறைந்து 80,986 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 216 புள்ளிகள் குறைந்து 24,672 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கற்பனை செய்ய முடியாத துயரம், விமான விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்த பிறகு பிரதமர் மோடி பதிவு. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலால் கச்சா எண்ணெய் விலை அதிரடி உயர்வு. ஆபரேஷன் ரைசிங் லயன் எதிரொலி. தன்னை இளைய காமராஜர் என அழைக்க வேண்டாம், தவிக தலைவர் விஜய் வேண்டுகோள். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல், இந்தியாவில் விமான சேவை பாதிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் நிறுங்கள். நன்றி, வணக்கம்.